Hello viewers, welcome to React Tutorials. நாங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறது Redux Dev Tools பற்றி. ப்ரீவியஸ் வீடியோவில் React Dev Tools நாங்கள் பார்த்துருந்தோம். ஸோ இந்த Redux Dev Toolsனா என்னது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த Redux Dev Toolஸை Chrome எக்ஸ்டென்ஷனாக கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். Chrome எக்ஸ்டென்ஷனுக்கு போயிட்டு நீங்கள் Redux Dev Toolsனு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன் வரும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், ஸோ அதனால தான் எனக்கு இது ரிமூவ் காட்டுது. நீங்கள் கீழே வந்தீங்கன்னா இங்கே டீட்டெயில்ஸ் இருக்குது, அதே மாதிரி வெப்சைட் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த GitHub லிங்க்குக்கு இது கூட்டிகிட்டு வரும். இந்த டாக்குமெண்டேஷன் இருக்குது, ரொம்பவே சிம்பிளாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டானது தான். இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் இதை யூஸ் பண்ணுறது, எப்படி அப்ளிகேஷனில் யூஸாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லேருந்து 2 சோர்ஸ் கோட் எடுத்திருக்கேன். என்னோட எல்லா வீடியோஸ்லையுமே நான் பொதுவாக நான் கொடுக்குற எக்ஸாம்பிளோட வீடியோ ரெஃபரன்ஸ் சோர்ஸ் கோட் ரெஃபரன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அதுலேருந்து தான் ஒரு இது ரிடக்ஸ் ஃபார்ம்ல இருந்தும் அதே மாதிரி ரிடக்ஸ் தங்க் வீடியோலேருந்து 2 நான் ரெஃபரன்ஸ் எடுத்திருக்கேன், எக்ஸாம்பிள்ஸ் எடுத்திருக்கேன். இப்போது இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரிடக்ஸ் ஃபார்ம் அப்ளிகேஷன். நீங்கள் யூசர் நேம் எல்லாம் என்டர் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம், ஃபார்ம் இனிஷியலைஸ் இதெல்லாம் டிசேபிள் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் இது சும்மா ஒரு கவுண்டர் மட்டும்தான். கவுண்டரை இன்க்ரிமெண்ட் பண்ணுறது, டிக்ரிமெண்ட் பண்ணுறது, அதுக்கு புஷ் பண்ணுறது, பாப் பண்ணுறது, அதே மாதிரி டேட்டா ஆட் பண்ணுறது, டேட்டா ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிற சின்ன எக்ஸாம்பிள் நடக்கக்கூடிய ஒரு 2 எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ இதில் நாங்கள் எப்படி ரிடக்ஸ் டெவ் டூல்ஸை போடுறது, அது யூஸ் என்ன அப்படிங்கிறத அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ஒரு ஸ்டோர் ஆப்ஜெக்ட் இருக்குது. இதில் நான் ஒரு கோடை பேஸ்ட் பண்ண போகிறேன். இப்போதைக்கு அவ்வளோ ஒன்றும் இம்பார்ட்டன்ட் இல்லை, இது ரொம்பவே ஈஸியாக பண்ணலாம். அதை நான் அடுத்த இதில் நான் சொல்லி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இஃப் கண்டிஷனில் ப்ராசஸ்லேருந்து இது என்வாயர்மெண்ட் டெவலப்மெண்ட்டாக இருந்தால் மட்டுமே நாங்கள் அதை எனேபிள் பண்ண போகிறோம். யூஸ்வலாக இந்த ரிடக்ஸ் டெவ் டூல்ஸை நீங்கள் ப்ரொடக்ஷனில் எனேபிள் பண்ணக்கூடாது, ஏன்னா இது ரொம்ப பவர்ஃபுல்லானது. இதை வச்சு நீங்கள் நிறையவே அப்ளிகேஷன்ஸ் நிறையவே மாற்ற முடியும். அது என்ன மாற்றுறது அப்படிங்கிறத கொஞ்சம் நேரத்தில் பார்க்க போகிறோம். ஸோ இது டெவலப்மெண்ட்டாக இருந்தால் மட்டுமே நாங்கள் அதை ரன் பண்ண போகிறோம். இங்கே விண்டோவில் உங்களுக்கு ரிடக்ஸ் டெவ் டூல்ஸ் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். அப்படி ஒரு ஆப்ஜெக்ட் இருந்து அது ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தால் மட்டுமே நீங்கள் இந்த என்ஹான்சர்ஸுக்கு இதை புஷ் பண்ண போகிறோம். என்ஹான்சர்ஸ் அப்படின்னு என்னன்னா அது ஒரு சும்மா ஒரு அரே தாங்க. நீங்கள் இந்த அரேயை டிக்ளேர் பண்ணிக்கிட்டு என்ஹான்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த அரேக்கு நீங்கள் இந்த இதை புஷ் பண்ண போகிறீங்க. அப்புறம் காம்போஸ்ட் என்ஹான்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காம்போஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். இது எங்கேருந்து உங்களுக்கு கிடைக்குதுன்னா ரிடக்ஸ்லேருந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ரிடக்ஸுக்கு நீங்கள் இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ரிடக்ஸ் டாட் காம்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போதுக்கப்புறம் அப்ளை மிடில்வேர் கூட இந்த ரிடக்ஸ்லேயே தான் இருக்குது. ஸோ இங்கே நாங்கள் இந்த கரண்ட் இதில் ரிடக்ஸ் அப்ளை மிடில்வேரில் தங்கு அப்ளை பண்ணியிருக்கோம்ல. ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த காம்போஸை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம், அதாவது காம்போஸ்ட் என்ஹான்சரை. அதனால இந்த ரிடக்ஸ் தங்க் அப்படிங்கிறத இந்த ரிடக்ஸ் காம்போஸ்க்குள்ளே போட்டிருக்கோம். அதாவது இந்த கிரியேட் ஸ்டோருக்கு 2 விஷயத்தை நாங்கள் இப்போ கொடுக்க போகிறோம். ஒன்று அப்ளை மிடில்வேர், அதாவது தங்க் மிடில்வேர், அதோட சேர்த்து நாங்கள் கொடுக்க போகிறது இந்த ரிடக்ஸ் டெவ் டூல்ஸை. அதனால தான் இதை நாங்கள் கம்போஸ் பண்ணுறோம். ஸோ இதை கம்போஸ் பண்ணி இங்கே நாங்கள் போட்டுடலாம். இப்போது இவ்வளோதாங்க கோடு. இந்த கோடு ரன் ஆகும். பார்த்தீங்கன்னா நான் இந்த முதல்ல இருந்த ரிடக்ஸ் தங்க காம்போஸ்ட் அண்ட் ஆன்சர்ஸாக மாற்றிருக்கேன். ஸோ கம்போஸ்ட் அண்ட் ஆன்சர்ஸில் அந்த ரிடக்ஸ் தங்கோட மிடில்வேரும் அப்ளை ஆகுது, ப்ளஸ் இந்த என்ஹான்சர்ஸ் இருக்குது. என்ஹான்சர்ஸ் பை டிஃபால்ட்டாக எம்டியாக இருக்கும். டெவலப்மெண்ட்டாக இருந்தால் மட்டுமே, அதுவும் விண்டோவில் இந்த ஆப்ஜெக்ட் டிஃபைனாக இருந்தால் மட்டுமே இதை நாங்கள் புஷ் பண்ண போகிறோம். இது எங்கே இருக்குன்னா இந்த டெஃபினிஷன்லேயே இருக்குது. நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் இங்கேயே இருக்கும். பார்த்தீங்கன்னா ரிடக்ஸ் டெவ் டூல்ஸ் இப்படி தான் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் காம்பனண்ட் ஆப்ஷன்ஸை இந்த மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இன்னொரு மெத்தட் இருக்குது, ரொம்பவே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டானது. இதை நான் இன்னொரு எக்ஸாம்பிளில் காட்டுறேன். ஸோ இப்போ நாங்கள் இதை கான்ஃபிகர் பண்ணிட்டோம். ரிடக்ஸ் இது இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு. இது எப்படி நாங்கள் பார்க்குறது அப்படின்னா, இதை ஒரு புது விண்டோவில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த விண்டோவில் ரைட் கிளிக் கொடுத்து இன்ஸ்பெக்ட் போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எனக்கு ரிடக்ஸ் டெவ் டூல்ஸ்னு ஆப்ஷன் வருது. நான் இன்ஸ்பெக்ட் கொடுக்குறேன். இங்கே ரியாக்டோட சேர்த்து இந்த ரிடக்ஸ் அப்படிங்கிறது வரும். இது எப்போ வரும்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் மட்டுமே வரும். அதாவது இங்கே போயிட்டு நீங்கள் க்ரோம் டெவ் டூலில் க்ரோம் வெப் ஸ்டோர்ஸில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். இப்போ இங்கே ரிடக்ஸில் இதுதாங்க யூஐ. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படிங்கிறத குவிக்காக நாங்கள் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த இன்ஸ்பெக்டர் இதில் லாக் மானிட்டர், சார்ட், அப்புறம் இன்ஸ்பெக்டர் 3 ஆப்ஷன் இருக்குது. லாக் மானிட்டர் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே லாக் ஆகும். என்னென்ன டீட்டெயில்ஸ், என்னென்ன பண்ணுறாங்க, எப்போ என்ன நடக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இது லாக் பண்ணிட்டு வரும். ஸோ சிம்பிளாக லாக்னு சொல்கிறது தான். நீங்கள் ரிவர்ட்டு, ரீசெட்டு இதெல்லாம் பண்ணிக்கலாம், கமிட் பண்ணிக்கலாம், இதெல்லாம் இருக்குது. நாம் இதை அவ்வளோவா யூஸ் பண்ண போகிறது இல்லை. அதே மாதிரி சார்ட் அப்படிங்கிறது கூட இருக்குது. ஃபுல் டேட்டா அப்படியே உங்களுக்கு சார்ட்டாக கிடைக்கும். எங்கள் அப்ளிகேஷனில் இதில் பார்த்தீங்கன்னா
ஸ்டேட்குள்ள கவுண்டர்னு ஒன்று இருக்கு, ஃபார்ம் இருக்கு. அதான் இந்த ரிடக்ஸ் ஃபார்ம். ரிடக்ஸ் ஃபார்மோட நேம் வந்து சிம்பிள். அதுல வந்து ரிஜிஸ்டர்ட் ஃபீல்டு என்னென்ன ஃபீல்டு வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கு, ஃபர்ஸ்ட் நேம் இருக்கு, லாஸ்ட் நேம் இருக்கு, இமெயில் இதெல்லாம் இருக்கு. அது என்ன டைப்பு, எரர்ஸ் இருந்தால் எரர், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் இது சார்ட் சேம் டேட்டா தான் நீங்கள் சார்ட் டிசைனில் பார்க்க போறீங்க. அப்புறம் இது வந்து இன்ஸ்பெக்டர் தான் நம்ம நிறைய இதில் கற்றுக்க போகிறோம். ஸோ இதில் எல்லா நடக்கக்கூடிய எல்லா ஆக்ஷன்ஸும் இங்கே ட்ரிகர் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் என்னென்ன ஆக்ஷன் பண்ணுறீங்களோ எல்லா ஆக்ஷனும் இங்கே ட்ரிகர் ஆகும். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பேர் என்டர் பண்ணுறீங்கன்னா இங்கே எல்லாமே சேஞ்ச் ஈவெண்ட் ட்ரிகர் ஆகுது பார்த்தீங்களா? இப்போ நான் வந்துட்டு இங்கே லாஸ்ட் நேம் ஒன்று என்டர் பண்ணுறேன், இன்னொரு சேஞ்ச் ஈவெண்ட் இங்கே ட்ரிகர் ஆயிடுச்சு. அதே மாதிரி சிங்க் எரர் கூட ஆகுது. ஸோ சிங்க் எரர் வந்து அப்டேட் ஆயிடுச்சு. ஒரு ஆக்ஷனும் நீங்கள் பண்ணுறது இங்கே இதை பண்ணிகிட்டே வரும். இது நீங்கள் ஆக்ஷன்ஸ் கொடுப்பீங்கல்ல, அந்த ஆக்ஷன்ஸ் தான் இங்கே அப்படியே ட்ரிகர் ஆகிட்டே வரும். ஸோ இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா எல்லா ஆக்ஷன்ஸும் இருக்குது. ஸோ நம்ம ரிடக்ஸ் ஃபார்ம் போட்டிருக்கோம். ரிடக்ஸ் ஃபார்மில் மெட்டான்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ஷன் இது இருக்குது, தன்னால் அதை டிஃபைன் பண்ணி வச்சிருக்கு. நம்ம மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடியது இந்த ஸ்டேட் ஆப்ஜெக்ட் மேலே தான். நம்ம ஸ்டேட் ஆப்ஜெக்ட் நாங்கள் டிஃபைன் பண்ணுறோம் இல்லைங்களா? இந்த இதில் நாங்கள் இந்த ஸ்டேட்டை ஃபுல்லாக டிஃபைன் பண்ணுறோம்ல, ஸ்டோரில் வச்சுக்கிட்டு டிஃபால்ட் ஸ்டேட், அந்த ஸ்டேட் ஆப்ஜெக்ட் தான் இது. நம்ம ஸ்டோருக்குள்ள கவுண்டர் அப்புறம் ஃபார்முங்கிற ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு ரிடக்ஸ் ஃபார்மில் சிம்பிள் அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர்ட் ஃபீல்ட்ஸ் வேல்யூஸ் என்னென்ன நான் இங்கே ஆட் பண்ணுறது இங்கே வருது பார்த்தீங்களா, ஏஎஸ்டின்ட்டு. இப்போ நான் இங்கே சேஞ்ச் பண்ணுறேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே மாறிட்டே இருக்கும், இங்கே தன்னால் அப்படியே மாறும். அதே மாதிரி நான் இங்கே மாற்றினா கூட அங்கே மாறும். இங்கே எடிட் பண்ண முடியாது, சாரி. ஸோ இங்கே பண்ணுறது நீங்கள் அப்படியே உங்களுக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் இங்கே பண்ணுற சேஞ்சஸை நீங்கள் அப்படியே இங்கே பார்த்துக்க முடியும். அதுதான் இந்த இதோட யூஸ். ஸோ நீங்கள் பெரிய அப்ளிகேஷனில் நிறைய காம்போனன்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு இது எங்கே இருக்குது, என்ன வேல்யூவில் இருக்குது, என்ன காம்போனன்ட் எந்த டேட்டா வந்து பாஸ் ஆகுது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சிக்க முடியாது. அப்படி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் இந்த இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ரிடக்ஸில் போடக்கூடிய எல்லா டேட்டாவும் இங்கே வரும், நீங்கள் அதை பார்த்துக்கலாம். அதே மாதிரி ரீசெண்டாக என்ன டிஃப்ரென்ஸ் நடக்குது அப்படிங்கிறத இந்த இது காட்டும், என்ன வேல்யூஸ்லேருந்து என்ன வேல்யூ மாறி இருக்கு அப்படின்ட்டு. ஸோ ரீசெண்டாக நாங்கள் மாற்றினது இந்த வேல்யூலேருந்து இந்த வேல்யூக்கு. ஸோ அதை வந்து இது காட்டுது. இப்போ பாருங்க, நான் லாஸ்ட் நேம் என்னென்ன மாற்றுறேன். ஸோ இது சொல்லுது லாஸ்ட் நேம் ரீசெண்டாக ஏலிருந்து ஏடின்னு மாறி இருக்கு அப்படின்ட்டு இந்த இது சொல்லும். அதே மாதிரி ரா இன்புட்டும் பார்த்துக்கலாம். இது ட்ரீ ஸ்ட்ரக்சரில் காட்டுது, இது அதே ரா டிஃபரன்ஸில் உங்களுக்கு காட்ட போகுது. ட்ரேஸ் பண்ணியிருக்கும், ட்ரேஸ் நீங்கள் எனேபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ட்ரேஸ் சேல்ஸ் காட்டும். டெஸ்ட் கேஸ் கூட நீங்கள் இதுக்கு எழுதிக்கலாம். ஆனால் இதில் மெயினாக இருக்கக்கூடியது இந்த ஸ்டேட் அப்படிங்கிற இதுதான். ஸோ அதே மாதிரி நீங்கள் இதை ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம், லாக் பண்ணிக்கலாம், டிஸ்பேச்சர் ஸ்லைடர் இதெல்லாம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லாமே நீங்கள் கூட பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா இவங்க இதில் சொல்லியிருக்கிற மாதிரி இந்த சிம்பிள் இதுதான். ஸோ இந்த இதுக்கு நீங்கள் ரிடக்ஸ் டெவ் டூல் எக்ஸ்டென்ஷனை கால் பண்ணிக்கணும். ஸோ இங்கே ஆல்ரெடி இது ஒரு மெத்தட் இருக்குது, ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஸ்டோரில் நான் இந்த டெவ் டூல்ஸை டவுன்லோட் பண்ணிக்கிறேன், காம்போஸ் வித் டெவ் டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது அந்த இதில் நம்ம நிறைய இஃப் கண்டிஷன் எல்லாம் போட்டு கோட் எழுதணும் பார்த்தீங்களா. இங்கே வந்துட்டு நாங்கள் இந்த டெவ் டூல்ஸாக இருந்தால் ஒரு என்ஹான்சர்ஸ் பண்ணி என்ஹான்சர்ஸ்க்கு புஷ் பண்ணி அதில் இருந்தால் இப்படியெல்லாம் பண்ணோம். இங்கே அப்படிலாம் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. இப்போ நாங்கள் இம்போர்ட் பண்ண இதை இந்த இதை நான் அப்படியே ரேப் பண்ண போகிறேன், அவங்க எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்குற மாதிரியே. ஸோ இருக்கிற டெவ் மிடில் வேறு இந்த இதில் நான் ரேப் பண்ண போகிறேன். ஸோ இங்கே போயிட்டு கம்போஸ் வித் டெவ் டூல்ஸ்ன்ட்டு இருக்குது. ஸோ இதுதான் நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். ஓகே, நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், அதனால தான் இங்கே எரர்ஸ் வருது. ஸோ நான் இந்த பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரெஷ் கோட் எடுத்துக்கிறேன் அந்த என்னோட ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் இருந்து. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் இப்போ இந்த இதை நாங்கள் அப்படியே போட போகிறோம். ஸோ இம்போர்ட் பண்ணுற கோடு இங்கே இம்போர்ட் போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த காம்போசிட் டெவ் டூல்ஸை இங்கே நாங்கள் ரேப் பண்ண போகிறோம். ஸோ இந்த இதுக்கு நாங்கள் டெவ் டூல்ஸை ரிடக்ஸ் டெவ் டூல்ஸை கொடுக்குறோம், கான்ஃபிகர் பண்ணுறோம். ஸோ இப்போ நாங்கள் இங்கே கான்ஃபிகர் பண்ணிட்டோம்னா இப்போது இந்த இது இன்ஸ்டால் கேட்குது, ரிடக்ஸ் டெவ் டூல் எக்ஸ்டென்ஷனை இன்ஸ்டால் கொடுங்க. நீங்கள் லோக்கல் இன்ஸ்டால் பண்ணுறதா தான் npm இன்ஸ்டால் இந்த பேக்கேஜ் நேம் கொடுத்துக்கலாம், தன்னால் இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ இப்போ இது இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போது நாங்கள் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இங்கே நான் இன்ஸ்பெக்ட் போயிட்டு ரிடக்ஸுக்கு போகிறேன். இங்கேயும் அதே இதுதான் கரெக்டாக வருது. இங்கே ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே கவுண்டர் டெஸ்டர் ஸ்டோரேஜ்னு இருக்குது. இது எங்கேருந்து வருதுன்னா இங்கே நாங்கள் அதை தான் டிஃபைன் பண்ணியிருக்கோம், கவுண்டர் டெஸ்டர் ஸ்டோரேஜ். ஸோ என்னென்ன டிஃபைன் பண்ணியிருக்கோமோ அது அப்படியே இங்கே காட்டுது. கவுண்டரில் பார்த்தீங்கன்னா கவுண்ட் 0 இருக்குது, ஸ்டோரேஜில் பார்த்தீங்கன்னா நல்லுன்னு இருக்குது. ஸோ இப்போ இங்கே கவுண்ட் காட்டலை. ஸோ குவிக்காக நம்ம இந்த கோடில் போயிட்டு ஒரு கவுண்ட் மட்டும் காட்டுற மாதிரி ஒரு சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே டேட்டா இருக்குது, இதோட சேர்த்து நம்ம கவுண்ட்டு ஸ்டேட் டாட் கவுண்டர் டாட் கவுண்ட் இது இங்கே தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா இது கூட இப்போ ஈஸி தான். இங்கே வந்துட்டு நீங்கள் கவுண்டருக்குள்ளே கவுண்ட்டுங்க இருக்குது, அதை தான் நாங்கள் இங்கே டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ இங்கே இதுக்குள்ளே நம்ம கவுண்டை டிஸ்பிளே பண்ணலாம், திஸ் டாட் ப்ராப்ஸ் டாட் கவுண்ட்.
ஸோ இப்போ இந்த கவுண்ட் வந்து டிஸ்ப்ளே ஆக ஆரம்பிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இது இன்க்ரிமெண்ட் பண்ணுங்க, இன்க்ரிமெண்ட் ஆகும், டிக்ரிமெண்ட் பண்ணுங்க, டிக்ரிமெண்ட் ஆகும். இது பாருங்க இங்கே ட்ராக் ஆகிட்டே வருது, ஒரு ஒரு ஆக்ஷன் கூட இன்க்ரிமெண்ட் ஆகுது, டிக்ரிமெண்ட் ஆகுறது. இங்கே ஸ்லைடர்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டு வரலாம். ரெக்கார்ட் பண்ணிட்டு நீங்கள் ரீப்ளே பண்ணி கூட பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் எனேபிள் பண்ணியிருக்கேன். ஸோ இது இப்போ எப்படி இருக்குது, நீங்கள் இது இப்போ இன்க்ரிமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நான் டிக்ரிமெண்ட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நான் கெட் டேட்டா பண்ணுறேன், அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் போயிட்டு இதை ப்ளே கொடுத்தீங்கன்னா அது ஃபஸ்ட்லேருந்து அப்படியே ப்ளே ஆகும் பாருங்கள். 0லேருந்து 1 2 ஒரு ஒரு ஆக்ஷனாக அது போகுது, 1 பை 1. இங்கே பாருங்கள் ஸ்கிப் ஆகிட்டே போகுது, ஒன்னே மூவ் ஆகிட்டே இருக்குது, ரிமூவ் ஆகுறது, கெட் டேட்டா கூட நடக்கும் பாருங்கள். பாருங்கள் கெட் டேட்டா வந்து அது ரிமூவ் ஆகுது. ஸோ ஃபுல்லி இந்த ஆக்ஷன்ஸ் நீங்கள் ரீப்ளே பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ரியாக்ட் டெவலப்பராக இருந்து ரிடக்ஸ் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த டூல் வந்து நிறையவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு காம்போனெண்ட்டில் என்ன டேட்டா இருக்குது, என்ன பாஸ் ஆகுது, எந்த இன்ஸ்டன்ஸில் எப்படி சேஞ்சஸ் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள். எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.